ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் சொல்லியும் அதை மீறி ஹிட்மேனுக்கு ஆப்பு வைத்த விராட் கோலி. இந்திய தேர்வுக்குழு 2019 ஆண்டு ஐபிஎல்லில் பும்ரா விளையாடக்கூடாது, உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு உள்ளது. அதனால் இந்த வருடம் ஐபிஎல் தொடரில் பும்ரா விளையாட மாட்டார். சரி, இதில் ரோஹித்துக்கும் கோலிக்கும் என்ன பிரச்சனை என நீங்கள் கேட்கலாம். உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு பும்ராவுக்கு ஐபிஎல் தொடரில் ஓய்வு அளிக்க வேண்டும். இந்திய அணியின் சிறந்த நம்பர் 1 பவுலர் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு பின்னடைவாக போய்விடும் என ஒரு மனு கொடுத்திருந்தார். கோலியின் அந்த மனுவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிய ரோஹித் சர்மா, மும்பை அணியில் பும்ராவின் பங்கு மிக முக்கியமானது. இந்த வருடம் ஐபிஎல் தொடரில் மும்பை அணிக்காக அனைத்து போட்டிகளிலும் விளையாட வேண்டாம், சில முக்கிய போட்டிகளில் மட்டும் மும்பை அணிக்காக வைப்போம் என்று கேட்டிருந்தார். ஐபிஎல் போட்டி தனியார் நடத்துவது, இதில் கேப்டன் கோலி இடையில் புகுந்து வீரர்கள் விளையாடக்கூடாது என்று கூறுவது முறையில்லை எனவும் கூறியிருந்தார். இந்த பிரச்சனை தான் இருவருக்கும் இடையே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முடிவுக்கு 20 நாட்கள் முன்பு இந்த வருடம் ஐபிஎல்லில் மும்பை அணிக்காக சில முக்கியமான போட்டிகளில் பும்ரா பங்கேற்கலாம் என இந்திய கிரிக்கெட் வாரியம் சரி என்றுதான் சொல்லியிருந்தனர். ஆனால் இந்த வருடம் மும்பை அணிக்காக எந்த போட்டியிலும் விளையாடக்கூடாது என முழுவதுமாக பும்ராவுக்கு ஓய்வு அளித்துள்ளனர். சரி, பும்ரா விளையாடுவது மும்பை அணிக்கு பின்னடைவா? யார் சொல்வது சரி, கோலியா இல்லை ரோஹித்தா? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.